அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, நம்ம சேனல்ல ஜியோ பாலிடிக்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நண்பர்கள் வேற கேட்டிருந்தாங்க, சார் சிரியாவில் என்ன நடக்குது அதை பற்றி பேசுங்க அப்படின்னு. அதனால தான் டியூஸ்டே நோ ஷோவாக இருந்தாலும் இன்றைக்கு ஸ்பெஷல் ஷோ சிரியா. முதல்ல இன்றைக்கு சிரியாவில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் என்ன நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்ற ரெண்டு விஷயத்தை பார்க்கணுங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஈஜிப்தில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்னி முபாரக் ரொம்ப வருஷமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார். சர்வாதிகாரம் தான், ஜனநாயகம்லாம் கிடையாது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அது ஒரு செக்குலர் ஸ்டேட்டாகத்தான் இருக்கின்றது ஈஜிப்த். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மக்கள் போராட்டம், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புரட்சின்ற அளவுக்கு அது வெடிக்கின்றது. எல்லாமே சின்ன ஒரு பொறியில் ஆரம்பிக்குதுங்க. ஒரு இளைஞர் ஏதோ தள்ளுவண்டி மாதிரி வச்சு வித்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு கொடுமை நடக்கின்றது. அதை அவருடைய தம்பி போய் தட்டி கேட்குறாரு. அதை என்ன பண்ணுறாரு, ஃபேஸ்புக்கில் போஸ்டாக போடுறாருங்க. திடீர்னு அப்படியே லட்சக்கணக்கில் ஆதரவு வருகின்றது, எல்லாம் ஒன்று திரள்கின்றார்கள். பெரிய போராட்டம் நடந்து ஹோஸ்னி முபாரக் ஆட்சியை விட்டு தூக்கப்படுகின்றார். இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாங்கள் ஜனநாயகம், மக்கள் கருத்து சுதந்திரம் இதுக்கெல்லாம் ஆதரவாக இருப்போம் அப்படின்ட்டு ஷோக்கா ஹோஸ்னி முபாரக்கு எதுவும் ஆதரவு கொடுக்காம ஒதுங்கிட்டாங்க. சார் என்ன சார் இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்கலாம். இத்தனை வருஷமாக சர்வாதிகாரியாக இருந்த ஹோஸ்னி முபாரக்கு ஆதரவு கொடுத்ததே அமெரிக்கா தானே, அப்புறம் இன்னைக்கு என்ன திடீர்னு நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதிய அரசாங்கம் வருகின்றது, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர்தல்களில் மோர்சி அப்படின்ற ஒருத்தர், முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு கட்சி, இவங்க பெரும்பான்மையான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கிறார். ஆனால் கொஞ்ச காலத்திலேயே இராணுவம் அவரை பதவியிலிருந்து நீக்கி விடுகின்றார்கள். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஈஜிப்த் அப்படின்றது ஒரு செக்குலர் ஸ்டேட்டாக தான் இத்தனை நாள் இருந்தது, இவங்க மதவாதத்தின் படி போகின்றார்கள் அப்படின்னு. அண்டு ஈஜிப்திலே பார்த்தீங்கன்னா செக்குலரிசம் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் ஏராளமான பிரச்சனைகள், அதனால் அந்த ஆட்சி கலைக்கப்படுகின்றது. மறுபடியும் குழப்பம்தான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துனிஷியா, இதுவும் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஒரு நாடு. இங்கே அதே மாதிரி கிட்டத்தட்ட சர்வாதிகாரம். அதனால் என்ன பண்ணுறாங்க, மக்கள் புரட்சி வெடிக்கின்றது. அதே மாதிரி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்தலில் ஜெயிச்சு ஒருத்தர் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஊழலை ஒழிப்போம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டாங்க, நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தான் அங்கே ஜனநாயகம் காணாமல் போகிறதுக்கே காரணமாக இருந்திருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல. அவர் என்ன பண்ணார், பதவிக்கு வந்த உடனே இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஏராளமான தொழில் நிறுவனங்கள், அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் இண்டஸ்ட்ரி, இதையெல்லாம் ஆக்ஷன் எடுத்தாருங்க. இதனால் ஏராளமான பேருக்கு வேலை போயிடுச்சு, சோத்துக்கு இல்லாமல் திண்டாட ஆரம்பித்தாங்க. அரசியலில் நீங்கள் கருத்து சுதந்திரம் இதெல்லாம் சுலபமாக கொடுத்துடலாங்க, ஆனால் அந்த எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி இதை கொண்டு வருதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, ஊழலை ஒழிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த சர்வாதிகாரத்தை தூக்கி வீசி விட்டார்கள், கருத்து சுதந்திரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே நாடே பாலாரும் தேனாரும் ஓடும் அப்படின்னு நினச்சாங்க. அது கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் இட் வில் டேக் டைம். ஆனால் அந்த அளவுக்கு பொறுமை மக்கள் கிட்ட இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த ஏழை எளிய அந்த விளிம்பு நிலை மக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் வரவில்லை. அதனால் மறுபடியும் அது சர்வாதிகாரத்தை நோக்கி திரும்பி விட்டது. ரைட். இப்போ இந்த எகிப்து, துனிசியா இந்த இரண்டு நாடுகளில் மக்கள் போராட்டம், அதனால் ஆட்சி மாற்றம், இதை பார்த்த உடனே சிரியாவில் இருக்க மக்கள் அவங்களும் நமக்கும் ஜனநாயகம் வேண்டும், கருத்து சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு போராடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிரியாவில் இந்த பஷர் அல் அசாத் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா 1971 ஆட்சியை கைப்பற்றுகின்றார். 2000 வரைக்கும் அவர் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார். சர்வாதிகாரம் தான். 2000 அவருக்கு பிறகு அவரது மகன் பஷார் அல் அசாத் பதவியேற்றுக் கொள்கிறார். என்ன சார், சர்வாதிகாரத்தில் கூட வாரிசு அரசியலா அப்படின்னு கேட்காதீங்க, ஏன் ஜனநாயகத்தில் மட்டும்தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டமா? அப்போது அந்த சிரியன் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நமக்கும் இந்த மாதிரி ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு போராடணும்னு நினைக்கிறாங்க. இதில் இந்த எகிப்து, துனிஷியா இங்கே நடந்த மக்கள் போராட்டங்களுக்கு அரப் ஸ்ப்ரிங் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த முன்னாள் சோவியத் குடியரசுகள் அங்கே நடக்கிற போராட்டங்களுக்கு கலர்டு ரெவல்யூஷன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அமெரிக்கா தான் இருக்கின்றது. அதை நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். ஆனால் சிரியாவில் இந்த மக்கள் போராட்டம் ஆரம்பித்தது தான் பல கேள்விகளை எழுப்புகின்றது. சாதாரணமாக போராட்டம் அப்படின்னா அடல்ட் அவங்க தான் போயிட்டு மறியல் பண்ணுறது, இல்லை கோஷம் எழுப்புறது, ஊர்வலமாக போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஆரம்பித்த விதம் ஒரு 12லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்க ஒரு 15
பசங்க, சிறுவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எகிப்தில் ஹோஸ்னி முபாரக் தூக்கிட்டு வாங்க, அதே மாதிரி துனிஷியாலாம் நடந்தது இல்லையா, அதே மாதிரி இவங்க செவுத்தில் டாக்டர் அடுத்தது நீ தான், ஏன்னா ஆசாத் வந்து டாக்டர் இல்லையா அப்படின்னு பெயிண்டில் எழுதுகிறாங்க. இதை உடனே சிறிய அதிகாரிகள் அந்த பசங்களை தூக்கிட்டு போயிட்டு அதில் ஒரு பையனை டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மக்கள்லாம் கொந்தளிக்கின்றார்கள், அவங்கள திருப்பி அனுப்பணுன்றாங்க. 14 பசங்களையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த ஒரு பையனுடைய உடல் மட்டும் வருகின்றது. இல்லை அதில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, உடம்புல எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் கொந்தளித்து எங்கே பார்த்தாலும் போராட்டத்தில் இறங்குகின்றார்கள். ஆனால் இந்த சர்வாதிகாரம் மட்டும்தான் காரணமா அப்படின்னா இல்லைங்க, இதுக்கு பின்னாடி நிறைய சிக்கல் இருக்குது. ஆசாத் அவர் வந்து ஷியா பிரிவை சார்ந்தவர். ஈரான்ல மெஜாரிட்டி ஷியா, ஆனா சிரியால மெஜாரிட்டி சன்னி பிரிவை சார்ந்தவர்கள். அண்ட் கிறிஸ்தவர்களும் அங்க நிறைய இருக்காங்க. சிரியன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த சன்னி பிரிவை சார்ந்தவர்கள் அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அது பாருங்க, ஆசாத் வந்து ஷியா அப்படின்றதுனால அவங்களுக்கே பெரிய பெரிய பதவி எல்லாம் கொடுத்து விட்டாரு. இந்த சன்னி பிரிவை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த கிளரிக்கல் ஜாப், இந்த மாதிரி லோயர் லெவல் போஸ்டிங் மட்டும்தான் கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கூட ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்துக்கிறாரு, எங்களை வந்து அவர் கண்டுக்கிறதே இல்லை. இது ஒரு காரணமாக இருந்தது. பெரிய போராட்டம் நடக்குது. இராணுவத்திலேயே கூட சில பேர் வந்து இல்லை இது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பின்வரன் அந்த பக்கம் போகிறாங்க. நிறைய இந்த புரட்சி குழுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பமாகின்றது. இந்த இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், அமெரிக்கா ஆதரவோட இந்த சிரியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த குர்து இன மக்கள் அவங்க வந்து ஒரு போராட்ட குழுவை ஆரம்பிக்கின்றார்கள். துருக்கி என்ன பண்ணுறாங்க, சிரியன் நேஷனல் ஆர்மி அப்படின்ற ஒரு அமைப்புக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கலேபரத்தில் ஐசிஸும் அல் கைதா இன் ஈராக் அவங்களும் கபால்னு உள்ளே பூந்துடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா 2012 வாக்கில் ஒபாமா என்ன பண்ணுறாரு, சிரியாவில் அந்த ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, அவங்க மேலே குண்டு போடுறது, அவங்க வந்து இவங்களை திருப்பி தாக்குறது, இது நடக்கும்போது ஒபாமா ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. பாருங்க, ஒரு ரெட் லைன், இந்த கோடை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. அது என்னன்னா கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றார். ஆனால் இந்த வார்னிங் கொடுத்த பிறகு இந்த சிரியா அதிபர் ஆசாத் அவர் வந்து அந்த சரீன் கேஸ்னு சொல்லுவாங்க, அது ஒரு கெமிக்கல் வெப்பன், இதை வந்து தன்னாட்டு மக்களுக்கு எதிராகவே உபயோகப்படுத்தினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அதை வந்து அவர் கடுமையாக மறுத்தார், நான் யூஸ் பண்ணல அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பிரச்சனைகள்னால அமெரிக்கா நேரடியாக அங்கே இறங்கலை, இல்லாட்டா நேராக அவங்க வந்து குண்டு போட்டிருப்பாங்க. அடுத்தது இந்த பக்கம் ரஷ்யாவுடைய ஆதரவு அதுவும் வந்து சிரிய அதிபர் ஆசாத்துக்கு இருந்தது, அதனாலையும் அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்கள் உங்ககிட்ட இருக்க கெமிக்கல் வெப்பன்ஸு அதெல்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கும் வந்து ஆசாத் ஒத்துக்கினார், அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதெல்லாம் கொடுத்த பிறகும் கணக்கில் வராத சில ஐட்டங்களை வச்சுக்கிறாரு, குளோரின் கேஸை யூஸ் பண்ணி மக்களை கொல்றாரு அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் வந்தன. இது வந்து ஈராக்கில் சதாம் ஹுசேனுக்கு எதிராக அந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொய்யான பிரச்சாரம் தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஒரு சீன் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஐசிஸும் அல் கைதாவும் வருது அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, இது சரிப்பட்டு வராது, முதல்ல இந்த ஐசிஸை முதுகெலும்பை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு பக்கம் களத்தில் குதிக்குதுங்க. இந்த பக்கம் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, ஆசாத்துக்கு ஆதரவாக அந்த எதிர்ப்பாளர்களை விமான தாக்குதலில் குண்டு வீசுகிறாங்க. அண்ணாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அந்த ஐசிஸ் அல் கைதா அவங்கள போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. யார் யாரோட சண்டை போடுறாங்க, எங்கே குண்டு போடுறாங்க, ஒரே குழப்பம். ஆனால் கஷ்டப்பட்டு செத்து போனது அந்த நாட்டு மக்கள் தான். அதில் ஏராளமான பேர் அகதிகளாக இந்த பக்கம் டர்க்கிக்கு போக ஆரம்பித்தாங்க. அண்டு நிறைய பேர் ஐரோப்பா அமெரிக்க நாடுகளுக்கும் போக ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், சார் சர்வாதிகார நாடு, அதில் வந்து மக்கள் அவருக்கு எதிராக சர்வாதிகாரிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து மற்ற நாடுகள் உதவி செய்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு. இது வந்து நிஜமாகவே நீங்கள் வந்து சர்வாதிகாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உலகத்தில் இன்னும் எத்தனை சர்வாதிகார நாடுகளுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் சப்போர்ட் பண்ணின்னுக்கிறாங்க, அதை நிறுத்தணும். அடுத்தது, இங்கே சர்வாதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது மட்டும் நோக்கம் கிடையாது, ரஷ்யாவை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காலகட்டத்தில் அந்த ஆயில் இதோட விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, ஆயில் விலை ஆர்டிஃபிஷியலாக இறக்கி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவுடைய அந்த எக்ஸ்போர்ட் ஆயில், அதனால் அவங்களுக்கு வருமானம் இருக்காது, அவங்க திண்டாடுவாங்க, இதுதான் பிளான்.
அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, கட்டார்லேருந்து சவுதி அரேபியா, சிரியா, டர்க்கி வழியாக யூரோப்புக்கு கேஸ் பைப்லைன் போடணும் அப்படின்னு. சிரியா வந்து அதை ஒத்துக்கலை. எங்களை கிராஸ் பண்ணி நான் பைப்லைன் போட விடமாட்டோம் அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு பைப்லைன் போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க ரஷ்யாலேருந்து வாங்குறத நிறுத்திடுவாங்க. ஆயில் மட்டும் இல்லை, கேஸ் சப்ளையும் ரஷ்யாலேருந்து நம்ம வாங்காமல் ரஷ்யாவை நாசம் பண்ணணும் இப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருந்த ஐடியா. பட்டு சிரியா வந்து ரஷ்யாவுடன் நட்புறவாக இருந்ததால் அவர் அதை ஏற்றுக்கலை. ஸோ இதுவும் ஒரு காரணம் அசாதை அங்கேருந்து தூக்கி அடிக்கணும் அப்படின்றதுக்கு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அமெரிக்கா வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனநாயகம், கருத்து சுதந்திரம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்பவே நம்பாதீங்க. அவர்களுடைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அங்கே இருக்கும். அது அமெரிக்க நாட்டோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத விட அங்கே இருக்கிற சில மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸோடைய இன்ட்ரெஸ்டாகத்தான் இருக்கும். சரிங்க, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 10-15 நாள்னு எப்படி ஆசாத் காலியானார் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி பல ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்க. அதையெல்லாம் வந்து ஆசாத் சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அண்டு கடைசி நேரத்தில் அவரே வந்து சில பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி, சரிப்பா நாங்கள் ஓடி போயிடுறோம், ஒரு பீஸ்ஃபுல் டிரான்சிஷன் அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நாங்கள் எஸ்கேப் ஆயிடுறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததாக தகவல் கூறுகின்றன. கடந்த ஒரு 10-15 நாளில் தான் இந்த சடன் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனால் இதற்கான காரணம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க. ரஷ்யா அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் ஜெட்ஸை வச்சு இந்த எதிர்த்தரப்பு அவங்க முகாம்களை அழித்து வந்தது. ஆனால் இப்போ அந்த உக்ரைன் வார் ஆரம்பமான பிறகு இவங்க வந்து சிரியாவுக்கு ஹெல்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா உக்ரைன் வார்லேயே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த நவம்பர் 5 ரிசல்ட் வந்த பிறகே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ட்ரம்ப் ஜனவரி 20 பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உக்ரைன் டெரிட்டரியை நம்ம வந்து கபடீகரம் பண்ணினோம். ஏன்னா அதுக்கப்புறம் அது ஒரு சண்டை முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்றதுனால வார் வந்து இன்னும் மும்முரம் அடைந்திருக்கின்றது. ஸோ அதனாலையும் ரஷ்யாவுடைய ஆதரவு சிரியாவுக்கு கிடைக்கவில்லை. இந்த பக்கம் ஈரான் அப்படின்னு எடுத்துக்கினீங்கன்னா, போன அக்டோபரில் அந்த ஹமாஸ் இஸ்ரேலில் வந்து கலாட்டா பண்ணாங்க. நூற்றுக்கணக்கான பேரை கொன்று குவித்தார்கள், ஹாஸ்டேஜஸாக கொண்டு போயிருக்காங்க. முதல்ல இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, காசாவில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க முதுகெலும்பை உடைச்ச பிறகு இந்த பக்கம் ஹெஸ்புல்லா அப்பப்போ உட்காந்து சீண்டி விட்டுருந்தாங்க. இப்போ அவங்களும் முதுகெலும்பையும் உடைச்சிட்டாங்க. அண்ட் ஹெஸ்புல்லாவுடைய டாப் கமாண்டர்ஸ் பல பேரையும் தட்டி தூக்கிட்டாங்க இஸ்ரேல். இதில் பார்த்தீங்கன்னா சிரியாவுக்கு ரஷ்யா ஒரு பக்கம் ஹெல்ப்பு, இன்னொரு பக்கம் ஈரான் வந்து பெரும்பாலும் அந்த ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் அவங்க மூலமாக தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஆயுதம் வரும், ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் அனுப்புவாங்க. இப்போது இந்த லெபனானில் ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸை அடி வாங்கி முதுகெலும்பு உடஞ்சி போனதுனால அவங்களும் இங்கே ஆசாத் சிரியாவுடைய ஹெல்ப்புக்கு வர முடியவில்லை. இந்த 2 ஃபேக்டர்ஸ் அண்ட் கடைசி நேரத்தில் சிரியாவிலேயே இராணுவத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் சேர்ந்து தான் கடகடகடன் இந்த முடிவு வந்துவிட்டது. சரி, இப்போது இந்த சிரியா இவர்கள் கையில் விழுந்து விட்டதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜுலானி அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் வந்து அந்த HTS இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவர் ஐசிஸ் அல்கைதாவில் இருக்காருங்க. அது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்னோடனே அதனால் என்ன பண்ண டகால்னு பேரை மாற்றின்னு HTSன்னு ஒரு இதை ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வேறு கட்சி அப்படின்ட்டு கலாட்டா பண்ணியிருந்தார். இவருக்கு வந்து அமெரிக்காவில் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்தா $10 மில்லியன் தரோம் அப்படின்லாம் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது அவரும் வந்து ஒரு முக்கியமான சக்தியாக இருக்க போகின்றார் போஸ்ட் வார் டிஸ்பென்சேஷனில். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, சோக்கா அந்த சிரியா பார்டரில் இருக்கிற பல பகுதிகளை ரொம்ப டீப் இல்லை, ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அவங்க ஆர்மியை கொண்டாந்து உள்ளே நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுலேயும் மவுண்ட் ஹெர்மான்னு ஒன்று இருக்குது, அது ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸு. அதை கேப்சர் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போயிட்டு அவங்க ஆளுங்களெல்லாம் நிறுத்திட்டாங்க இஸ்ரேல். சண்டை எங்கேயோ நடந்துனுக்குது, ஆனால் இவங்க கபால்னு உள்ளே பூந்துட்டாங்க. இந்த மாதிரி அந்த மவுண்ட் ஹெர்மானில் அவங்களுடைய ஃபோர்ஸஸை டெப்ளாய் பண்ணுறதுனால டோட்டலாக அந்த சிரியாவை அவங்களால கண்காணிக்க முடியும். இந்த பக்கம் லெபனானையும் கண்காணிக்க முடியும். கூடவே ஈரானுக்கும் ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ அங்கே சிரியாவில் அமைய போகின்ற அரசு அப்படின்றது வந்து நிச்சயமாக ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் சாதகமான அரசு கிடையாது. அவர்களுக்கு எதிரான அரசாகத்தான் இருக்க போகின்றது. அப்படியே இல்லைனாலும் அவர்களுடன் நட்பில்லாத ஒரு அரசாகத்தான் இருக்க போகின்றது. அப்போ இதனால் யார் யாரெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லூசர்ஸை பார்த்துருவோம். ஈரான் மேஜர் லூசர். ஏன்னா சிரியா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நட்பு நாடாக இருந்தது. அவங்க மூலமாக தான் ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க.
இனிமே அது நடக்காது. ஒரு பக்கம் காசால ஹமாஸோட முதுகெலும்பை உடைச்சிட்டாங்க, இந்த பக்கம் ஹெஸ்புல்லா முதுகெலும்பை உடைச்சிட்டாங்க. இப்போ சப்ளையும் வரலை அப்படின்றதுனால இஸ்ரேல் இஸ் சேஃப் ஃபார் த மொமெண்ட். ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சிரியாவில் ஒரு நேவல் பேஸும் ஒரு ஏர் பேஸும் வச்சுட்டு இருந்தாங்க. இனிமேலும் அது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு தெரியல. அண்டு மிடில் ஈஸ்டில் அவங்களுடைய லிவரேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குரூப் ஆதரித்து வைத்திருந்தார்கள். அடுத்தது அந்த குர்து இன மக்கள், அவங்களுக்கு எதிராக இந்த துருக்கியுடைய கொள்கைகள் இருக்கின்றன. அதனால் சிரியாவில் நமக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இதன் மூலமாக ஆக்சுவலாக அந்த எர்டோகான் ஒரு பெரிய டர்க்கிஷ் எம்பையர் அப்படின்ற கனவுல இருக்காங்க. அதனால் அந்த சிரியாவிலையும் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு போகணும் அப்படின்லாம் அவர் கனவு கண்டுட்டு இருக்காரு. கூடவே இப்போ அசாத் போயிட்டதுனால கட்டார்லேருந்து சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் சிரியா, டர்க்கி, இது வழியாக யூரோப்பியன் ஷோர்ஸ்க்கு அந்த கேஸ் பைப்லைன். ஸோ இதில் கட்டார் இஸ் பெனிஃபிட்டட். ஏன்னா உக்ரைன் வார் ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவிலேருந்து கேஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கட்டார் என்ன பண்ணாங்க, ரைட்டு நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் லாங் டேர்ம் ஒரு 20-25 வருஷம் கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ரேட்டும் அதிகம். இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ் யோசிச்சாங்க, ஐயா இது சரிப்பட்டு வராது, இதுனா சண்டை எவ்வளோ நாள் நடக்க போகுது, ஏன்னா கொஞ்ச நாள் நடந்தால் அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் நம்ம சீப்பாக இங்கே வாங்குறத விட்டுட்டு எதுக்கு அங்கே அதுவும் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் அப்படின்னு யோசிச்சாங்க. இப்போது இந்த மாதிரி பைப்லைன் அப்படின்னும் போது ரேட்டையும் அவங்களால கொஞ்சம் குறைக்க முடியும். ரைட்டு நமக்கு கொஞ்சம் கம்மியாக வருது, பட் ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும் அப்படின்றதுனால அந்த கேஸ் பைப்லைனுக்கு யூரோப்பியன் நேஷன்ஸும் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துப்பாங்க. அண்டு சவுதி அரேபியா அண்டு சிரியா, டர்க்கி வழியாக போகும்போது அந்த டிரான்சிட் ஃபீ அதுவும் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் யூரோப்பியன் நேஷன்ஸுக்கும் ஒரு விதத்தில் இது ஒரு பெனிஃபிட்டு, அமெரிக்காவுக்கும் சந்தோஷம், ஏன்னா ரஷ்யாவிலேருந்து கேஸ் வாங்குவது குறையும் அப்படின்றதுனால. ஆனால் அதெல்லாம் உடனே நடக்குமா அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து நிற்குது. அந்த SDF, SNA, HDS இப்படி ஆளாளுக்கு ஒருத்தர் போட்டு அடிச்சு நிற்கிறாங்க. அது எப்போ இந்த குழப்பங்கள் தீரும் அப்படின்னு தெரியல. ஒரு வழியாக ஒரு ஆட்சி அமைந்தாலுமே அந்த குர்து இன மக்கள் அவங்க சொந்த நாடு இல்லாமல் ஈராக்கில் இருக்காங்க, டர்க்கியில், ஜோர்டானில், இப்படி எல்லா இடத்துலையும் செதறி இருக்காங்க. பாலஸ்தீன மக்கள் மட்டும் பேசுகிறீங்க, குர்து இன மக்களுக்கு யாருமே குரல் கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு வருத்தமும் அவர்களிடம் இருக்கின்றது. அவங்க என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு ஈரான் அண்ட் ரஷ்யா லூசர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அங்கே அமையப்போகின்ற அரசு எத்தனை நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும்? ஏன்னா அங்கே எந்த அரசு அமைந்தாலும் அதுவும் ஒரு தீவிரவாத கொள்கைகளுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. என்ன அதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகலாம். ஸோ அதை கணக்கில் எடுத்துட்டு தான் இஸ்ரேல் ஆல்ரெடி அங்கே கொண்டு போயிட்டு அவங்களுடைய படைகளை நிறுத்தி விட்டார்கள். பார்டர் ஏரியாவில் பஃபர் ஜோன் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கு இவர்கள் லூசர்ஸ், இவங்க விக்டர்ஸ், பெனிஃபிட் அடைய போகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இதெல்லாம் விரைவிலேயே மாறும். ஆனால் இது மக்கள் புரட்சி அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு ஏற்றுக்க முடியாது. இது பல நாடுகளுடைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அண்டு அந்த மத அடிப்படையிலான பிரிவுகள், இது மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே காரணம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.